முதல்கண் என்பது நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் சட்டசபை முற்றுகை போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் இந்த நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள் என்று கடந்த மாதம் நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் எங்கள் கழக கட்சி தலைவர் அவர்கள், கழக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் பல முறை இந்த அரசுக்கு வலியுறுத்தினோம். நீங்கள் உடனடியாக 50% ஏற்ற வேண்டும். 50% மருத்துவ படிப்புக்காக தனியார் பள்ளியிலிருந்து அவர்கள் தனியார் கல்லூரி ஆரம்பிக்கும் போது என்ன அவர்கள் வாக்குறுதி அளித்தார்களோ அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் நீங்கள் அவரிடம் 50% பெற வேண்டும். இல்லை என்றால் சட்டம் இயற்ற வேண்டும். நீங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்க, இந்த பஞ்சாயத்து பண்ணாதீங்க. பஞ்சாயத்து பண்ணி 30%, 28%, இப்ப கடைசியா 36%. அதுல வேற பெருமையா போன தடவை வாங்கினதோட நாங்க 1% அதிகமா வாங்கினோம் மந்திரி வேறு சொல்லுவாரு. ஏன் நீங்க வாங்க வேண்டியதுல இருந்து 5% கம்மியா வாங்கிங்க. 5% 150 பேருக்கு மேல வந்து இந்த மாணவர்கள் வந்து பழிவாங்கப்படுறாங்க. ஒரு சீட்டு இன்னைக்கு 40 லட்சம் 50 லட்சம் போகுது. அப்ப அது யாருக்காக போகும்? நீங்க வந்து சப்போர்ட்டா பேசுறீங்க. கூட்டு எந்த நேரம் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மந்திரி ஆபீஸ்ல எந்த நேரம் பாத்தீங்கன்னா அசம்பிளி நடந்துன்னு இருக்கும். அவங்களுக்கு அதாவது மருத்துவ கல்லூரியை சேர்ந்த தனியார் நிறுவனத்துக்கு நாங்க அதிமுக சார்பில் நாங்க எம்எல்ஏ எல்லாம் வந்து குரல் கொடுத்துருப்போம். ஆனா அந்த பக்கம் திரும்பி பார்த்தா மந்திரி இருக்க மாட்டாரு. மந்திரி எங்கன்னு பார்த்தா ஆபீஸ் ரூம்ல உட்காந்துன்னு அந்த தனியார் முதலாளியை கூட சேர்ந்துன்னு என்ன செய்வாரு, பேசின்னு நேர டீ ஷர்ட்டுன்னு அவங்களுக்கு விருந்து வச்சுன்னு இருப்பாரு. என்ன நடக்குது இந்த நாட்டுல? என்ன நடக்குது? அப்ப நாங்க வாய்க்கையே பேசுறாரு மந்திரி அவர்களும். மந்திரி பேசுறதே அசம்பிளியில அவருக்கு சார்பா முதலமைச்சர் பதில் சொல்லுவார். எந்த கேள்வி கேட்டாலும் அவர் தான் பதில் சொல்லுவாரு. ஏன்னா அவர் தமிழ் பேச தெரியாதான். நம்மகிட்ட மட்டும் தான் தமிழ் பேச மாட்டார், மற்ற எல்லார்ட்டையும் தமிழ் பேசுவாரு. அது மற்ற எப்படி வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிடுவாரு. அந்த அளவுக்கு திறமையானவர் தான். அவர் ஊரை போய் பாருங்க, குறையே சொல்ல முடியாது வச்சுப்பாரு. ஆனா பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா அவர் டிபார்ட்மெண்ட் எதை தொட்டாலும் குறையாதான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் அவங்களோட செயல்பாடு இருக்கு. அப்ப நாங்க பல முறை வந்து கோரிக்கை வச்சிருந்தோம். நீங்க வந்து நீங்க எதுவும் யார்கிட்டையும் யாசனம் பட தேவையில்லை, நீங்க யாரையும் பிச்சை எடுக்க தேவையில்லை. நீங்க உரிமை 50% கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு தான் அவங்க மருத்துவக் கல்லூரிக்கு நீங்க அனுமதி என்ஓசி கொடுத்தீங்க. அப்ப அதை கொடுக்க வேண்டியது அவங்களோட உரிமை. இப்ப கேட்க வேண்டியது அவங்களோட உரிமை, கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. அதான் அவங்க செய்யலன்ற பட்சத்துல நீங்க என்ன செய்யணும்? அதை கேட்கணும். உடனே நாங்க கேட்ட உடனே என்ன சொன்னாரு மந்திரியும் முதல்வர் இருந்தது, இந்த சினிமா டயலாக் எல்லாம் விட்டாங்க. நாங்க உடனடியா வந்து கேன்சல் பண்ணிடுவோம். நாங்க உடனடியா வந்து அவங்க கொடுக்கலன்னா உடனடியா வந்து அவங்களோட மருத்துவ என்ஓசியை கேன்சல் பண்றோம், கரண்ட்டை கட் பண்றோம், தண்ணியை கட் பண்ணிட்டு. இந்த நிமிஷம் வரைக்கும் எதையும் செய்யல. எப்பதான் மத்தவங்க மேல பழிய போட்டு ஜனம் ஏந்த உடனே இந்த பிரச்சனை இல்ல, மத்தவங்க மேல பழிய போட்டு தப்பிக்கிறது எப்படி? நேற்று கூட வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, இதுக்கு எல்லாம் காரணம் வந்து கவர்னர் தான். சரி ரைட்டு, நீங்க என்ன சொன்னீங்க? இதை நான் சரி செய்யலைன்னா நான் பதவி விட்டு ராஜினாமா செய்யறேன்னு சொன்னீங்க. இதுக்கெல்லாம் காரணம் கவர்னர் சொல்ல பதவி விட்டு ராஜினாமா பண்ணிட்டு இந்த தெருவில் வந்து போக தயாரா? நீங்க இந்த புதுவை மாநில மக்களுக்காக மாணவர்களுக்காக இறங்கி போக தயாரா? எந்த நேரம் பார்த்தா டெல்லியில் போய் உட்காந்துக்கிறீங்க. என்னதான் செய்யுங்க தெரியும்? எந்த வேலையும் சரி, நீங்க டெல்லியில போய் உட்காந்து ஏதாவது வேலை நடக்குமா தெரியல. இங்க பாண்டிச்சேரி எந்த வேலை நடக்குது கிடையாது. அப்போ உங்க சொந்த வேலைக்காக தான் இப்ப டெல்லியில உட்காந்துக்கிறீங்க. அப்ப அது என்ன நடக்குது? எதுவுமே நடக்குது கிடையாது. இப்ப இந்த மாரி ஒரு ஆட்சி. அதே மாதிரி நீட் தேர்வு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீட் தேர்வு ஒரு மத்திய அரசால புதுவை மாநில மக்களுக்கும் குறிப்பா தமிழகம் புதுவை மாநில மக்கள் அனைவருக்கும் சேர்ந்து திணிக்கப்பட்டது. இதுல மாற்று கருத்து கிடையாது. புரட்சியர் இதயம் அம்மா இருக்கும் போது அவங்க பல முறை கடிதம் எழுதிக்கிறாங்க. இது வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ் போர்டுல வந்து நடத்துறீங்க, எங்க ஊர் பிள்ளைங்களாம் இன்னும் அந்த அளவுக்கு படிக்கல, இப்பதான் நாங்க சமச்சீர் பெரிய பல இதில் கொண்டு வரோம். அது வரும்போது நீங்க எங்களுக்கு இன்னும் காலதாமதம் வேணும், இன்னும் காலம் வேணும், எங்களுக்கு இன்னும் 5 வருஷம் வேணும், 10 வருஷம் வேணும், எங்க பிள்ளைங்களாம் அந்த அளவுக்கு வரதுக்குன்னு சொன்னாங்க. அதை வச்சு ஒரு வருஷம் வந்து தமிழகத்துக்கு போன தடவை வந்து ஒரு ஆண்டு வந்து விலக்கு விட்டாங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா எங்களுடைய கழக அரசு, அம்மாவின் அரசு அங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்க? அதாவது 100% 100 மார்க் 100 பிள்ளைங்கள்ல 15 பிள்ளைங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கும், மீதி 85 பிள்ளைங்க. அதுல 85% சிபிஎஸ்இ போர்டு மத்திய அரசால் படிச்சிருக்கோம், மாநில கல்வி ஆணையத்தில் படிச்சவங்களுக்கு 85% சொல்லிட்டு ஒரு அரசாணை போட்டாங்க. அந்த அரசாணை செல்லாது மத்திய அரசு உத்தரவிட்டது. உடனே இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க.
கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுல இந்த நிலுவையில் இருக்கு. இது என்ன தீர்ப்பு வரப்போகுதுன்றத பார்ப்போம். இந்த வாரத்துல வரும். இதுக்கு மடியில நாங்க கோர்ட்ல போட்டுட்டோம், நாங்க சும்மா உட்காந்து இல்லாம என்ன செய்யறாங்க, வாரம் அனைத்து அமைச்சர்களும் இப்ப கடந்த 4 வாரமா மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்களும் போய் டெல்லியில முகாமிட்டு பிரதம மந்திரியும் மற்ற அமைச்சர் இருந்துச்சு. எங்க ஊர் பிள்ளைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, குறிப்பா வந்து மாணவர்கள் கிராம பகுதியிலிருந்து வருகிற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவர்களுக்காக இன்னும் நீங்க 5 வருஷம் கொடுக்கணும்னு கேட்கறாங்க. நிச்சயமா 1 வருஷமா இலக்கு வாங்கிட்டு வருவாங்கன்றது அவங்களோட தகவல். அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு முதலமைச்சரும் ஒரு அமைச்சரும் போறாங்க, போறதோட வந்து விளைவு வருது. நீங்க தான் போறீங்க, ஒரு 50-100 தடவை போயிட்டீங்க. இது வரைக்கும் பாண்டிச்சேரிக்கு ஒரே ஒரு நல்லது பேப்பர்ல வருது 10,000. இது வரைக்கும் அவர் சொன்ன கணக்கெல்லாம் பார்த்தோன்னா 0 போட்டுனே போலாம். 10,000 கோடி வாங்கி வந்துட்டாரு. ஆனா எந்த வேலையுமே நடக்கல. முதல்வர் சொல்லுவார் இந்த வாங்கி வந்துட்டாரு, அமைச்சர் போய் சொல்லுவார் இதை வாங்கி வந்துட்டாரு, இல்லை வாங்கி பேப்பரா தான் இதை தவிர இங்க எதுவுமே நடவடிக்கிறது இல்லை. மக்களை தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையில தேவையான அனைத்து விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குறைகள் தான் நடந்துட்டு வர திட்டங்களே வர. அரிசி கூட போடல, இன்னைக்கு காலைல கூட ஒரே பிரச்சனை. அரிசி கூட போறதுக்கு இன்னைக்கு காலைல கூட பிரச்சனை போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்க, அரிசி போறதுக்கு எங்கிட்ட காசு இல்லைன்றாங்க. அத்தியாவசிய தேவை மக்களுக்கு தேவையான கூட அதை கூட செய்யறதுக்கு இந்த திராணி இல்லாத வந்து மக்கள் விரோத காங்கிரஸ் திமுக அரசு தினமும் பொய்யான பிரச்சாரம், தினமும் பாத்தீங்கன்னா மக்களுக்காக மக்களை எப்படி ஏமாத்தலாம், அவங்க வந்து பாக்குற பார்வைக்கு நாங்க அதை செய்யறோம் சொல்ற மாதிரி எதையாவது உங்க வீடு தேடி வந்திருக்கா? இது வரைக்கும் வரல. அது இது சொன்னாங்க, முதியோர் பென்ஷன் வீடு தேடி வரும். எத்தனை தாய்மார்கள், எத்தனை வயசான பாட்டிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நாங்களாம் கண்ணெதிர்க்க பார்க்கணும். அதே மாதிரி மக்களை குழப்பி மக்களை எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த மாதிரி ஏமாத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா வந்து மாணவர்களை இந்த அரசு முற்றிலுமா ஏமாத்துது. எப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த திமுக காங்கிரஸ் அரசு இங்க இருக்கு. இப்ப ஒரு மதிப்புக்குரிய என்ன கேட்டீங்கன்னா திருடர்கள் முன்னேற்ற கழகம் தான் சொல்லுவான். அந்த கழகத்தை சார்ந்த செயல்படுத்தல எந்த ஒரு கட்சிக்கும் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியிலும் செயல்படுறதுக்கு ஒரு தலைவர், செயல்படாததுக்கு ஒரு தலைவர் இருந்ததா சரித்திரமே. வேற நிறைய போஸ்டிங் இருக்கும், செயலாளர் அங்க இருக்கும். செயல்படும் தலைவர் வித்தியாசமான போஸ்டிங்கை உருவாக்கி அதுல ஒருத்தர் இருக்கான மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிறாங்க எப்படி மக்களை ஏமாத்தலாம். இங்க உட்கார்ந்து ஒரு கவர்மெண்ட்ல மந்திரிகள் இருந்து எல்லாம் போயிட்டு மேல உட்கார்ந்து போராட்டம் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ அந்த உத்தரவு வாங்கி வந்துருவாங்கன்னு இவருக்கு தெரிஞ்சு போய் இவர் உடனே என்ன செய்யறாரு, நாங்க மனித சங்கிலி போராட்டம் பண்ண போறோம், மக்களுக்கு மாணவர்களுக்கு ஆதரவா போராட்டம் பண்ண. சரி ரைட்டு. இப்போ இவங்க எங்க ஆளுங்க எங்க மந்திரிகள்லாம் டெல்லிக்கு போன பார்த்தா உனக்கு போராட்டம் போகணும்னு தெரியுங்க. நீ வந்து எம்மானாலா இருந்து நீங்க 2 வருஷத்துக்கு மேல இந்த பிரச்சனை நடந்துருக்கு. என்ன பண்ணீங்க, நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க? டெல்லிக்கு போனீங்களா? உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் 6 பேர் இருக்கிறாங்களே, அதுல என்ன செஞ்சாங்க? ஒருத்தவர் மட்டும் தான் பேசினாரு, சும்மா சம்பிரதாயத்துக்கு 5 நிமிஷம் பேசினாரு. சரி, காங்கிரஸ் கூட்டணி தான், நீங்க காங்கிரஸ் 80 பேர் இருக்காங்க, இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் எழுப்பிட்டீங்களா? எங்களோட அரசு எழுப்பிடுது, எங்களோட மாநில மக்களவை உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்காங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? அங்க ஒண்ணுமே செய்யல. ஏசியில உட்கார்ந்து இருந்துட்டு டீ சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க. இங்க வந்து என்ன மக்கள்கிட்ட நாங்க போராடுறோம் சொல்லிட்டு தமிழக மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்ற வேண்டும்ன்றத ஒரே ஒரு ஆள் யார் யோசிக்கிறாருன்னா அங்க வந்து ஸ்டாலின். அதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா மதிப்புரிய நம்மளோட முதல்வரும் மதிப்புரிய நம்மளுடைய புதுவை மாநில திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த 2 அமைப்பாளர்கள். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றணும், மாணவர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றணும், இதெல்லாம் வந்து முற்றிலுமா வந்து அவர்கள் மேல வந்து திணிக்கப்படுகிறது. அப்ப வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு நீட்டு தேர்வுல இதனால வந்து நிறைய கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுகிறாங்க. எப்படி நான் பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இருந்து இப்ப வந்து போய் இந்த நீட்டு தேர்வுனால போய் யாருமே போய் சேர முடியாது, அந்த சூழ்நிலை இருக்கு. அந்த சூழ்நிலை இருக்கும்போது இப்ப வந்து வெளியூர்ல இருந்து இப்ப டெல்லியில இருந்து ஒருத்தர் வந்து இங்க படிக்க வராங்கன்னு வச்சுங்க, நீட்டு தேர்வுல அவர் என்ன செய்வாரு, படிச்சு முடிச்சுட்டு உடனே வந்து எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே போயிடுவாரு. ஆனா நம்ம புதுவை மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரு எம்பிபிஎஸ் படிச்சாங்கன்னா அவங்க ஒரு ஆண்டுக்கு இங்க இருக்க கிராம பகுதியில் இருக்கிற சுகாதார நிலையத்தை வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சட்டம் இருக்கு. அவங்க வேலை ஒரு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. அந்த ஸ்பெஷல் கிளாஸ் 12,000 இருந்து 20,000 வரைக்கும் வாங்குறாங்க. சரி, நீ ஒரு அரசு தானே, இந்த மாதிரி ஒரு நீட்டு தேர்வை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, நீ என்ன செய்யணும்? சரி, நீட்டு தேர்வு வருது, உடனடியே மாணவர்களுக்கு என்ன செய்யணும்? இலவச கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு இதுக்கு மேல அவங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, பெற்றோர்கள் மாணவர்களை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க.
அவரை படிக்க போது நீங்க என்ன செய்யணும், அதுக்கு மேல அவங்களுக்கு வந்து எந்த சிரமமும் கொடுக்காம, பெற்றோருக்கு எந்த சிரமம் கொடுக்கணும், அவங்க படிக்கிறதுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்க செஞ்சீங்களா? மதிப்புரிய மாண்புமிகு முதலமைச்சர் செய்தீர்களா? இது வரைக்கும் செய்யல. அப்ப எவ்வளவுதான் ஒருத்தவங்க மேல வந்து சீட்டி நீங்க 50% வாங்கி தர மாட்டீங்க, நீதி தேர்விலையும் வந்து எந்த வித நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. அதை மிகப்பெரிய டிராமா பண்ணாங்க. எங்க சட்டமன்ற கட்சி தலைவர் வந்து ஒரு போராட்டம் அறிவிச்ச உடனே வந்து ஒரு அமைச்சரவை கூட்டுறாங்களாம், கூட்டி அதை ஒரு தீர்மானம் போடுறாங்களாம், நாங்க வந்து மத்திய அரசை வந்து நீட் தேர்வு விலக்கு அளிக்க வந்து நாங்க வந்து மத்திய அரசை வலியுறுத்துவோம். ஏன் 1.5 மாசம் கிட்டத்தட்ட 25 நாள் சட்டசபை நடந்தது. ஆனா நாங்க எவ்வளவு கத்தி இருப்போம். எங்களுக்காக கத்தணும், மாணவ செல்வங்களுக்காக கத்தணும். புதுவை மாநிலத்தில் பிறந்து வளர்ந்த மூத்த குடிமக்கள் மாணவர்களுக்காக கத்தணும். ஆனா அதுக்காக செவி சேர்க்காது. நீ இன்னைக்கு ஒரு 4 அமைச்சர்களை கூட்டு வச்சு இன்னும் ஒரு நாடகம் போடுற. யாரும் ஏமாத்தில நாடகம் போடுற? கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோழனை இல்லாம இந்த மாதிரி புள்ளிகள் இருக்கீங்களே, இது யாரை ஏமாத்த போறீங்க? உங்க வீட்டு பிள்ளைங்க, உங்க ஊரே பிள்ளைங்க. இது நாங்க கேட்கறது உங்க தொகுதியை சேர்ந்த நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த எல்லா மாணவர்களும் சேர்ந்தா கேட்கணும். ஏன் இந்த மக்களை ஏமாத்துறீங்க? இதே அன்னைக்கே சட்டமா நீங்க சட்டசபையில கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? இனிமேட்டா திருந்துங்க. மக்களை தயவு செஞ்சு இந்த மாதிரி திருந்தி மக்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்காத அளவுக்கு ஆட்சி நடத்த வேண்டும். நீட் தேர்வுல எங்களோட அரசு, தமிழக அரசு, கழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்த, பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம கல்வி வாரியமே வந்து தமிழ்நாடு பின்பற்றி தான் இருக்குது. ஆனா இது வரைக்கும் தமிழ்நாடு எடுத்த நடவடிக்கையில ஒரு சிறு துளியால கூட செய்யல. அப்ப என்ன என்ன உண்மை என்ன? நீ வந்து மருத்துவ தனியார் நிறுவனங்களுக்கு எப்படி எல்லாம் உன்னை கரெக்ட் பண்ணி என்ன செய்யலான்றதான் உன்னுடைய எண்ணம். அதுக்காக தான் யோசனை பண்ணிக்கிறீங்க, வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேற மாணவர்கள் பத்தியோ மக்களை பத்தி எண்ணமே இல்லை. கொஞ்சம் எல்லாம் சிந்திங்க. அதனால இன்னொரு தடவை கூடிய விரைவில் நீங்க நீட் தேர்வுக்கு தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்ததோ அந்த நடவடிக்கையில் நீங்க உடனடியாக எடுக்க வேண்டணும். அதே மாதிரி 50% நீங்க தனியார் பள்ளியில, தனியார் கல்லூரி, மருத்துவக் கல்லூரியில் 50% வாங்குற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். இதுக்கு மேல போராட்டம் பண்ணினே இருப்போம், வாங்குற வரைக்கும் விட மாட்டோம். இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 பேர்பட்ட மக்கள் வந்து இங்க வந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு புதுவை மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. வருங்காலத்தில் ஆட்சி அமைப்பதற்கு ஒரே தகுதி வாய்ந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி, எங்களது சட்டமன்ற கட்சி தலைவர் கூறியது போல விரைவில் ஆட்சி மாற்றம் உண்டு. உங்களுக்கெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் ஒரு அரசு நடைபெற வேண்டும் என்றால் அது அந்த அரசில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்றால் மட்டுமே நடக்கும். அந்த நாள் விரைவில் உள்ளது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கும் இங்கே கூடியிருந்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.